கவுன்சிலிங் வந்து 2025க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்டு வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு மற்ற அதர் ஸ்டேட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கான டேட்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சீட்ஸ் நிறைய வந்து அந்தந்த ஸ்டேட்ல வந்து அலாட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீட்ஸ் தான் வேரியேஷன் இருக்கு. ஆல் இந்தியா கவுன்சிலிங் வரப்பதான் சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆகல. ஏன்னா ரெண்டுமே ஒரே டைம்ல நடந்ததுனால இதுல எடுக்கலாமா அதுல எடுக்கலாமா நிறைய பேர் ஆல் இந்தியா கவுன்சிலிங் போட்டுட்டு இப்போ எல்லாருமே ஸ்டேட் கவுன்சிலிங் எடுத்துட்டாங்க. ஆல் இந்தியா அது வந்து வேகன்சி இருக்கு. அது செகண்ட் ரவுண்ட்ல அதெல்லாம் ஃபில் அப் ஆயிடும். அதில் பத்தி நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. ஆனா 2025 ஓகே சார், 2026 எப்படி இருக்கும் சார்? ஏன்னா எனக்கு சீட்டு கிடைக்கல, நான் அடுத்த வருஷம் ரெடி ஆகலான் இருக்கேன். நானும் வந்து இப்பதான் 11 and 12 படிச்சுட்டு இருக்கேன் சார். 12th வந்து போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கு. 2026 எக்ஸாம்ஸ் எப்படி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டென்ட் என்ன பண்ணணும்? கண்டென்ட் போறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் RJR அகாடமில இருந்து அருமையான கண்டென்ட் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அதெல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2026க்கு அட்டகாசமா நீங்க ப்ரிப்பேர் ஆயிடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து அட்மிஷன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா புரியக்கூடிய தமிழ்லயே உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, போலாமா கண்டென்ட்டுக்கு? நான் உங்கள் கோவிந்தராஜ், RJR அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். RJR அகாடமி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். RJR அகாடமி சென்னையில அண்ணா நகர்ல ரொம்ப பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கு. நாட் ஓன்லி நீட், கியூட் எக்ஸாம்ஸ், ஐசர் எக்ஸாம்ஸ், நெஸ்ட் எக்ஸாம்ஸ், கிளாட் எக்ஸாம்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபோரன்சிக் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான எக்ஸாம்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்ல நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. எப்போ டேட்டு கிளாட் எக்ஸாம் எழுதணும் அது தெரியல. NDA எப்போ எக்ஸாமுக்கு வந்து நடத்துறான் அப்படின்னு +2 முடிச்சுன்னா பாத்தீங்கன்னா அக்டோபர்லயே முடிஞ்சு போயிட்டு இருக்கும். அப்ப இந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே என்ன ஒரே இடத்துல அந்த சொல்யூஷன் சொல்றாங்க இல்லையா, ஒன் நம்பர்லால சொல்யூஷன் கிடைக்கிறது அப்படின்னா RJR பெஸ்ட் சொல்யூஷன். உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து நீங்க அட்மிஷன் போற வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த பெய்டு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 8925824317 இந்த நம்பர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, பே பண்ணிட்டு அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், நீங்க என்ன 12th முடிச்சு ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து அட்மிஷன்ஸ் வர வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா 9384810298 இந்த நம்பர்ல கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சம்பந்தமா ஆன்லைனோ ஆஃப்லைனோ இயர் லாங் ப்ரோக்ராம் இல்ல கிராஷ் கோர்ஸோ இல்லைன்னா +2 முடிச்சதுமே 1 இயர் வெயிட் பண்ணி படிக்கிறதுக்கோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இல்ல கண்டிப்பா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் தான் எடுக்கணும், அந்த மாதிரி நான் இப்போ +2க்கு போர்டுக்கு பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் இயருக்கு வந்து எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எதனா கோர்ஸ் இருக்கு அப்படின்னா எஸ், RJR 2026 ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமே சீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கா? 26, 27ல 20 பேர் தான் அந்த பேட்ச்ல. இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணணும்? பேமெண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் இருக்கு, அதை எழுதிட்டு உங்களுக்கான அப்ரூவலை கொடுத்துருவோம். ஓகே அப்படின்னா நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட நேரடியா பேசுங்க. 9176552121. இப்பதான் நான் +2 படிக்கிறேன் அப்படின்னா நான் கவர்மெண்ட் சீட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், இது எப்படி சார் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க வாங்க, நம்ம உங்களுக்கு டீட்டெயில் சொல்றோம். இல்லைன்னா கவுன்சிலிங்ல குழந்தைய அழைச்சிட்டு வாங்க, நம்ம உட்காந்து டீட்டெயில்டா பேசலாம். ரைட்டா? கொஞ்சம் டைம் வந்து எனக்கும் உங்களுக்கும் நீங்க கொடுத்துட்டு வாங்க, நம்ம கண்டிப்பா பண்ணலாம். ரைட்டா? இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கு. நம்ம இப்ப கண்டென்ட்டுக்கு வந்துக்கலாம். 2026 நீட் 2026 எப்படி சார் இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு? 2024ல மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டகாசமா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றப்ப 67 பேர் 720 அப்படியே அசந்து போயிடுச்சு இந்தியாவே. என்னடா இது இவ்வளவு ஈஸியான எக்ஸாமா இந்த நீட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2024ல எக்ஸாம் எழுதினவங்களை விட்டுட்டு அடுத்த வருஷம் எதிர்கொள்றதுக்கு தயாரா இருந்தவங்க எல்லாம் இவ்வளவு ஈஸியா நம்ம கூட அடிச்சு தூள் கலப்பில சாதிச்சிடலாம்டா அப்படின்னு நினைக்கிறப்ப நீட்டு 2025 நடந்தது. இப்படியெல்லாம்டா நீட்டு கேட்பான், அட பாவிங்களா எங்களுடைய லைஃப வந்து பாழாக்கிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. பத்தாததுக்கு என்னது இயற்கை வேற பசங்களை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி நானும் என்னுடைய பாட்டுக்கு நானும் பண்றேன். NTA மட்டும் தானா உங்களுக்கு சோதனை கொடுப்பான், நானும் உங்களுக்கு சோதனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு காத்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லுமே காத்து மழை மின்னல் அடி
போட்டு கரண்ட் ஆஃப். புரியுதுங்களா? எல்லாமே இயற்கையும் வந்து பாத்தீங்கன்னா சதி பண்ணிடுச்சு. என்டிஏவோ என்ன பண்ணாங்க, எங்களை யாரா சொல்றீங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண தெரியல அப்படின்ட்டு, நாங்க செட் பண்ற மாதிரி நீங்க எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டினை செட் பண்ணாங்க. கொஸ்டினை செட் பண்ணி கண்ணுல தண்ணி வந்தது, ரத்தம் வராத குறையா பசங்க வெளியில வந்தாங்க. ஐயோ என்னால பண்ண முடியலையே. அந்த இடத்துல அந்த எக்ஸாம்ஸ் எழுதுற சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு தானா இந்த மாதிரி அப்படின்னு நினைச்ச பசங்க எல்லாம் இருந்தது. ஐயோ நம்ம என்னடா இப்படி இருக்கு, நம்மளுக்கு என்னடா கொஸ்டின் பேப்பர் 10 நிமிஷத்துல பயாலஜி முடிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல முடிக்க முடியாம போயிடுச்சு. கெமிஸ்ட்ரி ½ ஹவர்ல கம்ப்ளீட் பண்ற குழந்தைக்கு 1.5 ஹவர் ஆயிடுச்சு. பிசிக்ஸ் 1 ஹவர்ல முடிச்சிடலாம் நினைக்கிறவங்களுக்கு 20 கொஸ்டின் கூட 1 ஹவர்ல பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோதனையாக இருந்த ஒரு எக்ஸாம் தான் நீட் 2025. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இதுல சிலபஸ்ல இருந்துதான் கேட்டிருக்காங்கன்னா சிலபஸ்ல இருந்தா கேட்டிருக்காங்க. என்னன்னா பட் லென்த்தி கொஸ்டின்ஸ் பயாலஜில. தென் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்து ஒரு 4 ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீட்டோட கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஜெய் மெயின்ல இருந்து கொஸ்டின், ஜெய் அட்வான்ஸ்ல இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. யாரும் அதெல்லாம் போய் பார்த்திருப்பாங்க? நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த பசங்க எல்லாம் ஆடி போயிடுச்சு. சரி சார் ஆடிதான் போயிட்டோம், 2026 ஆடாம வருமா அப்படின்னா எல்லாரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹார்டஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க? பிராக்டிஸ் பண்ற டீச்சர்ஸும் என்ன பண்றாங்க, பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸி கொஸ்டின் கொடுக்க கூடாது, மீடியம் கொஸ்டின் கொடுக்க கூடாது, இருக்கிறதுலயே டஃபஸ்ட் கொடுக்கணும், ஜெய் மெயினுக்கான கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், தென் வந்து பாத்தீங்கன்னா ஜெய் அட்வான்ஸ்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டே வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ மாத்தி விட்டுட்டாங்க. நீட்டுக்கு படிச்சது புக்கை மட்டும் தான் படிக்கணும்ன்றத வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு HG வர்மா அந்த ஏற்கனவே பழைய காலத்துல படிச்ச புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அதுல இருந்தெல்லாம் இன்னைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீட் 2026 எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப பேய் வருதுன்னு காமிச்சிட்டு, புலி வருதுன்னு காமிச்சிட்டு பூனையை எடுத்துட்டு வந்து விட்டு போடுவாங்கப்பா. அதனால தயவு செய்து யாரெல்லாம் 2026க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ ஆடுக்கு ஒர்க் பண்ணுங்க. ஈஸி கொஸ்டின்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். லாஸ்ட்ல இப்படி பூத மாதிரி காமிச்சிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாதத பண்ணிட்டு போயிடுவாங்க. ரைட்டா? அதனால எல்லாருமே பயங்கர டைவர்ஷன், எல்லாருமே பக்காவா ஹையர் லெவல் ஹை ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கிறத விட்டுறாங்க, ப்ரிப்பேர் பண்றது இல்ல. ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் வச்சு பண்றதெல்லாம் விட்டுறாங்க. தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே டச் பண்றது இல்ல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு கான்செப்ட்ஸை வச்சு கொஸ்டின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் வந்து பண்ண முடியுது அப்படின்ற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரைட்டா? நீங்க என்ன பண்ணும், எல்லாரும் செய்யறதையே செஞ்சுட்டு இருக்க கூடாது. எப்பயுமே வந்து தெரிஞ்சுக்கிங்க, ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா எல்லாரும் பண்றதையே பண்ணிட்டு இருக்கான், ஜெயிக்கிறதே இல்ல. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உலகம் தட்டன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஒருத்தன் என்னடா இவன் தட்ட எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு பண்ணா, இல்லடா உலகம் உருண்டானா, அவன் பைத்தியக்காரன் லூசு மென்டல் அப்படின்னாங்க. பட் இன்னைக்கு வந்து எல்லாருமே உருண்டன்னு ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஸ்டேஜ் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத எல்லாரும் ஆமா இதுதான் உட்காருதுன்னு சொல்லுவாங்க. நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா we are on earth வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எர்த் எவ்வளவு ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது, 1700 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப நான் பூமியோட சேர்ந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சுத்திட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டு சுத்திட்டே பேசுறேன் அப்படின்னு நான் சொன்னா என்ன சொல்லுவாங்க, மென்டல் தான் இந்த ஆர்ஜியா இருக்கு, வளர்றான்டா அப்படின்னுவாங்க. பட் உண்மைதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒத்துக்கிறது இல்ல. என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை ஆழ்ந்து கவனிக்கிறோமோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அது உண்மையா இருக்கும். நீங்க +2 படிக்கிற குழந்தைங்க, +1 படிக்கிற குழந்தைங்க, சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய பீரியாடிக் கிளாசிபிகேஷன் எடுத்து பாருங்க. கெமிஸ்ட்ரியில உங்க டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழகா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு எலமெண்ட்டை பத்தி, அதுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இதுல என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு, இன்னொரு இதுக்கும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ணி அழகா ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீயும் என்ன பண்ண அழகா நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்ப. அடுத்த பேஜ் திருப்ப பாரு, அடுத்த பேஜ்ல என்ன ஆகும், இந்த சயின்டிஸ்ட் சொன்னதை கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் என்ன பண்ணும், இதெல்லாம் இல்லடா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது, இது இப்படிதான் இருக்கணும், அவர் தப்பா சொல்லிட்டாருன்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு. ரைட்டா? எப்பயுமே நீ ஒத்துக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கும். நீ இல்ல மாத்தணும்னு நினைச்சுன்னா அது மாறி போயிடும். அதனால எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றத நோக்கி நீ ஒரு தப்பு கிடையாது. ஆனா யூ ஹேவ் டு திங்க் டிஃபரெண்ட். அததான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல நம்ம அவார்டு ப்ரோக்ராம் ஒண்ணு வச்சிருந்தோம். நீங்க அவார்டு ப்ரோக்ராம்ல நம்ம கிட்ட ஒரு குழந்தை வந்து இந்த வருஷம் இண்டிவிஜுவலா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி ரெடி ஆயிட்டு இன்னைக்கு ஸ்டான்லில சீட்டு வாங்கியிருக்காங்க. அவருடைய வீடியோ கிளிப்பிங் போடுற பாருங்க, கொஞ்ச நேரம் கவனிங்க. I just want to say about only one thing, that is the டாப்பர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும், பெருசா வேற எதுவும் இருக்காது. அந்த திங்கிங் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப
நீட் 2025 எடுத்தீங்கன்னா பேப்பர் பிசிக்ஸ் பேப்பர் டஃபா இருந்தது கரெக்டா. சில கொஸ்டின்ஸ் வந்து 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆச்சு. அது வந்து நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆகும். அதுவே நீங்க டிஃப்ரெண்டா திங்க் பண்றீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சரியா. ஒரு கொஸ்டின்ல ஃபிரிக்ஷன் வச்சு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபிரிக்ஷனுக்கு ஒரு கொஃபிஷியன்ட் நியூன்னு இருக்கும் கரெக்டா. அதுவே நீங்க நார்மலா சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு 2 பேர் சால்வ் ஆகுறது. நீங்க வந்து ஒருவேளை அசம்ஷன் பண்ணலாம். ஒருவேளை ஃபிரிக்ஷனோட கொஃபிஷியன்ட் நியூ இஸ் ஈக்குவல் டு 0 வந்தா ஃபிரிக்ஷனே இருக்காது. அப்ப என்ன நடக்கும்? அந்த மாதிரி என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்டா திங்க் பண்ணணும். அந்த டிஃப்ரெண்ட் திங்கிங் கேபிலிட்டி வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணாமே சால்வ் பண்ணிடலாம். சில நேரத்தில் டைமென்ஷன்ஸ் தப்பா இருக்கும். ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரணும். சில நேரத்தில் செகண்ட் ஸ்கொயர் பை மீட்டர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஒரு கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா ஹோப்பை லூஸ் பண்ணாம என்ன பண்ணுங்க, வேற ஏதாச்சும் மெத்தட் இருக்கா, டிஃப்ரெண்டா யோசிக்கணும். இப்போ நீட் 2025 இருக்கிற டஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துருப்பீங்களா எல்லாரும். ஃப்ளூயிட்ஸ் வந்து டஃபஸ்ட் கொஸ்டின் வந்தது. அந்த கொஸ்டினை வந்து ஆக்சுவலி சால்வ் பண்ணீங்கன்னா அது ஜே அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தான் அதில் யூஸ் ஆகும். நம்மளுக்கு அது நடத்த மாட்டாங்க. அதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? பேசிக் மேக்ஸோடைய கான்செப்ட் தரவா இருந்தால் கூட சால்வ் பண்ணிக்கலாம். நார்மல் டிஃபரன்சியேஷன் இன்டிகிரேஷன் வச்சு சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி சில மெத்தட்ஸ் நான் போட்டிருந்தேன் சேனல்ல, ஸ்டைல் கெமிஸ்ட்ரி சேனல்ல போட்டிருக்கேன். ஒன்னும் இல்ல, நார்மல் டிஃபரன்சியேஷன் வச்சு நீங்க அசம்ஷன் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க அசியூம் பண்ண கத்துக்கணும். இப்ப ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபா இருந்ததுன்னா இது அசியூம், இப்படி நடந்தா என்ன ஆகும், அப்படி நடந்தா என்ன ஆகும், ஒருவேளை வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என்ன ஆகும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட் என்ன ஆகும், டென்ஷன் ஒரு ஸ்ட்ரிங்ல கேட்கறாங்க, அவரோட லென்த் 0ல எவ்வளவு டென்ஷன் இருக்கும் நீங்க யோசிக்கணும். நீங்க டேரக்டா இப்ப ஈக்குவேஷன் பேஸ்ட் கொஸ்டின் என்ன வந்தாலுமே என்ன பண்ணலாம், யோசிக்க கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ ஒன்னு யோசிக்க கத்துக்கணும். எவ்வளவுதான் டஃப்பான கொஸ்டினா இருந்தாலும் நீங்க டிஃபரெண்டா யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா ஈஸியர் மெத்தட் இருக்கும். இப்ப ஆல் இந்தியா ரேங்க் 1 எவ்வளவு எடுத்திருக்காங்க? 686 எடுத்திருக்காங்க இந்த வருஷம். 686 எடுக்கிறதுக்கு பிசிக்ஸ்ல கண்டிப்பா எவ்வளவு எடுத்திருப்பாங்க? 130 140 மினிமம் எடுத்திருப்பாங்களே. சாரி 140 150 மினிமம் எடுத்திருப்பாங்களே. 140 150 எடுக்கிற அளவுக்கு அவங்களால முடியுதுன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நார்மலா சால்வ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நார்மலா சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டின் 4-5 மினிட்ஸ் ஆகும். எப்படி சால்வ் பண்ணிருப்பாங்க? ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க லேர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? யோசிக்கணும். ஒரு கொஸ்டின் ஈஸியா இருந்தாலும் சரி, டஃபா இருந்தாலும் சரி, ரொம்ப டஃபா இருக்குன்னு என்ன பண்ணுங்க, யோசிங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இவ்வளவு டஃபா இருக்காது, நீட்ல இவ்வளவு டஃபா வராது, வந்துருச்சு இந்த வருஷம், இல்லன்னு சொல்ல. ஆனா வேற மெத்தட் இருக்குதுல சால்வ் பண்றதுக்கு, ஒரு ஈஸியர் மெத்தட் இருக்குல்ல சால்வ் பண்றதுக்கு, அதை பார்த்து யோசிங்க. ரெண்டாவது பிரஷர் ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன்னா, நீட் 2025 எழுதும் போது 1 hour 20 minutes என் கையில வந்து பிசிக்ஸ்க்கு இருந்தது. கிட்டத்தட்ட 40-50 எவ்வளவு 50 minutes கிட்டத்தட்ட என்னாச்சு, நான் வெறும் எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ணிருந்தேன்னா வெறும் 10 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிருந்தேன் பிசிக்ஸ்ல. 50 minutesல வெறும் 10 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிருந்தேன். அப்ப மீதி half an hourல நான் என்ன பண்ணணும், எவ்வளோ 35 கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியது என் கையில இருக்குது. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஹோப் லூஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் இந்த வருஷம் டிராப் தான். எனக்கு இன்னும் என்ன தோணுச்சு, சரி நான் வெளில போனா எனக்கு பேப்பர் டஃபா இருந்தது, நான் வெளில போனா எல்லாரும் என்ன சொல்லுவானுங்க, பேப்பர் ஈஸி தான், 2024 மாதிரி ஈஸியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்ற ஒரு தோணல நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம என்ன முடியுதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து சால்வ் பண்ணேன். ஒரு 25 கொஸ்டின்ஸ் half an hour சால்வ் பண்ணிட்டேன். சோ அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண கத்துட்டீங்கன்னா போதும். அப்புறம் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு தேவையில்லாம யோசிக்கிறது, எக்ஸாம் டைம்ல ஓவர் திங்கிங் பண்றது, எக்ஸாமுக்கு முன்னாடி ஓவர் திங்கிங் பண்றது, எக்ஸாமுக்கு அப்புறம் ஓவர் திங்கிங் பண்றதெல்லாம் விட்டுட்டு எக்ஸாம் டைம்ல என்ன யோசிக்கணுமோ அதை யோசிச்சு எழுதுனீங்கன்னா யூ வில் டூ பெட்டர். தேங்க்ஸ். எல்லாரும் பண்றதே பண்ணாதீங்க, டிஃபரெண்டா திங்க் பண்ணுங்க. எல்லாரும் யோசனை பண்றதே யோசனை பண்ணாதீங்க, டிஃபரெண்டா யோசனை பண்ணுங்க அப்படின்ட்டு லாஸ்ட் இயர் பேப்பர் அவ்வளவு டஃப் இருந்தாலும் அவ்வளவு மார்க் செல்ஃப் ஸ்டடி பண்ண குழந்தைய வாங்கியிருக்கா அப்படின்னா உங்களால ஏன் யோசனை பண்ண முடியாது? உங்களால ஏன் ரீதிங்க் பண்ண முடியாது? ஏன் நீங்க வந்து டிஃபரெண்டா திங்க் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன், நீங்க கூட கண்டிப்பா வந்து சாதிக்க முடியும். கண்டிப்பா உங்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா 2026 அப்படி அடிச்சுட்டு போலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னு. நீ என்ன சொல்லுவ, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஈஸி கொஸ்டின் அடிச்சுட்டு வந்தேன்னு. ரைட்டா? 2026 இப்படிதான் இருக்கும். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்டுக்கு நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐயோ நான் இதை விட்டுட்டேனே அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி விடாம ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரிதிங். டிசைட் இன் தி எக்ஸாம் ஹால். ரைட்டா? இப்பயே இப்படிதான் வரும் அப்படின்றத டிசைட் பண்ணாத. எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஈஸி கொஸ்டினா ப்ரிப்பேர் பண்ணுவேப்பா, மாடரேட்டும் பார்ப்பேன், ஹார்டு கொஸ்டின்ஸும் நான் பார்ப்பேன். நான் வந்து ஜெய் மெயின்ல என்ன கொஸ்டின்ஸ் எப்படி வருதுன்றதும் நான் கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்ப்பேன். நான் நீட்டுக்கு கொஸ்டின் பேப்பரும் நான் பார்ப்பேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எல்லாம், எய்ம்ஸ் ஜிப்பர்லாம் நான் பார்ப்பேன். ஒரு 15 16 17 18ல கொஸ்டின் எப்படி இருந்தது, அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆச்சு, இது எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் ஒவ்வொரு டாபிக்கும் வரப்ப நான் என்ன பண்ணுவேன், எடுத்து பார்த்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிப்பேன். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் என்னால ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நான் ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு தான் 2026. 2026 உங்களுடையதா? கீழே கமெண்ட்ல கொடுங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் 2026க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை அனுப்பிச்சு விடுங்க. எல்லாருமே அடுத்த 2026க்கு தயாராகட்டும். கவர்மெண்ட் சீட்டு அடிக்கிறதுக்கு அருமையான வழியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணட்டும்.
புலம்புற கூட்டம் புலம்பிட்டு இருக்கும், ஜெயிக்கிற கூட்டம் ஜெயிட்டு இருக்கும். முடியும்னு சொல்றவன் முடிச்சுட்டு இருப்பான், முடியாத சொல்றவன் தவிச்சிட்டு இருப்பான். நீ முடியும் சொல்ல போறியா இல்ல தவிக்க போறியா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. என்கிட்ட நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி தாராளமா உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஆர்ஜிஆருக்கான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான கண்டென்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். வரக்கூடிய நாட்கள்ல அட்டகாசமான கண்டென்ட் எல்லாம் உங்களை ஜெயிக்கிறதுக்காக வச்சிருக்கோம். இந்த கண்டென்ட்லாம் 1 by 1 உங்களுக்கு வரும். நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் இங்க போட்டதுமே வீடியோ போட்டதுமே உங்களுக்கு டங்குன்னு வந்து மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ.